கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். The class template specifies the interface to enable an object to be created and operated properly. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா தமிழில் இடைமுகத்தின் சிறப்பியல்புகள், அதாவது இடைமுகத்தின் பண்புகள் அப்படிங்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் இடைமுகத்தோட பண்புகளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக அதை ஆப்ரேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சுவிட்ச் போடுறோம். ஒரு சுவிட்சுக்கும் ஒரு சுவிட்சு லைட்டு, சுவிட்ச் ஆன் பண்ண லைட் எரியும். நம்ம இப்போது 4 சுவிட்ச் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுவிட்ச் லைட் அப்படின்னா, நம்ம போய் 2வது சுவிட்ச் போட்டால் என்ன ஆகும்? 2வது சுவிட்சுக்கு ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2வது சுவிட்ச் போட்டால் என்ன ஆகும்? ஃபேன் தான் ஓடும். அதனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் ப்ராப்பராக அதை ஆப்ரேட் பண்ணணும். அந்த லைட்டோட சுவிட்ச் எதுன்னு நமக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணணும். அந்த லைட்டுக்கும் சுவிட்சுக்கும் நடுவான் இருக்கிறது தான் இன்டர்ஃபேஸ். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, an object attributes and behavior is controlled sending the function to be object. இந்த 2வது பாயிண்ட்டுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னு எக்ஸாம்பிளில் டீப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் ஆஃப் இன்க்ரீஸிங் எ கார் ஸ்பீட், அதாவது ஆப்ஜெக்டோட அட்ரிபியூட்டு பிஹேவியரும் கண்ட்ரோல்டு பை சென்டிங் ஃபங்க்ஷன் டு என் ஆப்ஜெக்ட். எது மூலிமா கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ இன்க்ரீஸ் காரோட ஸ்பீட் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். நமக்கு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கோசம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். engine, get speed, required speed, full fuel full, return. The person who drives the car does not care about the internal working. The increase the speed car just press the accelerator to get the desired behavior. Here the accelerator is the interface between the driver and the engine. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 2வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உனக்கு காரோட வேகத்தை அதிகப்படுத்தினா நீ ஆக்சிலேட்டர் அழுத்தினா போதும், கார் என்ன ஆகும், மெதுவாக போயிட்டுருக்கிற கார் வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இதுக்கோசரம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, காரோட இன்ஜின் இருக்குல்ல, இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தாவே போதும், நீ காரை மெதுவாக ஓட்டலாம், வேகமாக ஓட்டலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் முன்னாடி பார்த்தோம், இதுவும் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சை ஆன் பண்ணால் லைட் எரியும். நம்ம எலக்ட்ரீஷியனுக்கு தெரிஞ்சால் போதும், ஸ்விட்சிலிருந்து லைட்டுக்கு கனெக்ட் கொடுக்கறது வேலை எலக்ட்ரீஷியனுக்கு தெரிஞ்சால் போதும். நமக்கு தெரிகிறது என்ன, ஸ்விட்சு போட்டால் லைட் எரிஞ்சால் போதும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க 2வது பாயிண்ட்டு. இது ஃபுல்லாக அந்த எக்ஸாம்பிளே தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒன்றும், அதாவது என்னது, ஃபியூயல் இருக்குதுன்னு எவ்வளோ வேகம் வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம். நமக்கு வேணுங்கன்னா ஆக்சிலேட்டர் கம்மி பண்ணி வேகமாக போகணும்னா ஆக்சிலேட்டர் வேகமாக கொடுக்கலாம், மெதுவாக போகணும்னா ஆக்சிலேட்டர் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன், இது ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. பியூர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பாருங்கள். Pure function are the functions which give exact result of same argument or passed. For example, mathematical function sin always result 0. Sin 0 always result 0. This means every time you call the function the same argument, you will always get the same result. A functions can be pure functions provided should not have any external variable which will alter the behavior of that variable. பியூர் ஃபங்க்ஷனை என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதோட ரிசல்ட் எப்பவுமே எப்படி இருக்குன்னா எக்ஸாக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்றைக்குமே மாறாது. இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது sin 0 sin 0வோட ரிசல்ட் எப்பவுமே என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். நீ எப்படி பண்ணாலும் அதோட ரிசல்ட் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். இப்போ மேத்தமேட்டிக்கல்லையும் சரி இல்லை வேறு எதுலையாவதும் சரி, அதோட ரிசல்ட் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது, எந்த காலத்துலேயும் அதோட ரிசல்ட் மாறாது அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. லெட் ஸ்கொயர் எக்ஸ்,
return x into x, x power x. பாருங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க, the above function square is a pure function because will not give different result in same input. அதாவது pure function வந்து it will not different result same for same input. பியூர் ஃபங்க்ஷனில் வந்து வெவ்வேறு ரிசல்ட் வரவே வராது. கண்டிப்பாக என்னது எக்ஸாக்டாக இதுதான் ரிசல்ட் அப்படின்னு தான் வரும், வெவ்வேறு ரிசல்ட் வராது அப்படிங்கிறாங்க. த வேரியஸ் தியரட்டிக்கல் அட்வான்டேஜ் த பியூர் ஃபங்க்ஷன்ஸ். பியூர் ஃபங்க்ஷன்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் லெட் அப்படின்னா கீவேர்டு. இருங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இதில் லெட்டுன்னு இருக்காங்க. இந்த லெட் அப்படின்னா கீவேர்டு. லெட் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா கீவேர்டு, சிறப்பு சொல். அடுத்தது இஃப் ஐ ஈக்குவல் டு 0. லெட் அப்படிங்கிறது கீவேர்டு, ஐ ஈக்குவல் டு 0. ஐ அப்படின்னா வேரியபிள். வேரியபிள் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பேராமீட்டர். புரியுதா? வேரியபிள் அப்படின்னா பேராமீட்டர். ஈக்குவல் டு 0, வேல்யூ பாஸ் பண்ணுறது எல்லாமே என்ன சொல்லியிருக்கிறேன் ஆர்குமெண்ட். அப்போ 0னா இங்கே ஆர்குமெண்ட்டு, ஐ அப்படின்னா பேராமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஐ அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம 0ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கோம். இஃப் கண்டிஷன் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் ஸ்ட்ரிங் லென்த் எஸ். ஸ்ட்ரிங் லென்த் எஸ். இப்போ ஸ்ட்ரிங் STRLEN ப்ராக்கெட்டுக்குள்ளே எஸ் மட்டும் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரிங் LENனா ஸ்ட்ரிங்கோட லென்த்து. இப்போ எஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதனால் இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். இதுவே ஸ்ட்ரிங் லென்த்து STRLEN இங்கே ராம் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குதுன்னு அர்த்தம். RAM மொத்தம் எத்தனை இருக்குது, 3 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் 1 தான் இருக்குது. அடுத்தது டூ கமாண்ட். 2 கோடு வந்துச்சுன்னா அது கமாண்டு. டூ சம்திங் விச் டஸ் நாட் அஃபெக்ட். இதில் எந்த அஃபெக்டும் இருக்காது. ஐ அதாவது ப்ளஸ் ஐ ப்ளஸ் முன்னாடியே இருக்கிறனால முன்னாடி ஒன்று ஆட் ஆகிக்கும். ஐயோட வேல்யூ ஏற்கனவே என்ன இருக்குது 0. அதாவது இங்கே கண்டிஷன் என்ன, கண்டிஷன் பாருங்கள், ஐ லெஸ் தேன் STRLEN. STRLEN எஸ்ஸா, இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஐயோட வேல்யூ என்ன 0. 0 லெஸ் தேன் 1. கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ அப்படின்னா உள்ளே வரும். ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகுதா, அப்போ என்ன ஆகும், ஐயோட வேல்யூ கூட 1 ஆட் ஆகும். 0 தானே, +1. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. கண்டிஷன் ட்ரூ. ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் லூப்புக்குள்ளே போயிட்டே இருக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்பை விட்டு வெளியில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த ஃபுல் பேராகிராஃப்க்கு மீனிங் அதுதான். நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட், எவாலுவேஷன் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் காஸ் எனி சைடு எஃபெக்ட் ஆஃப் தி அவுட்புட். நம்ம பியூர் ஃபங்க்ஷனாகவே அவுட்புட் இதுதான் அப்படின்னு நமக்கே தெரியும், அதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. அதுதான் நோட். இம்பியூர் ஃபங்க்ஷன் பாருங்கள். இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா the variable used inside the functions may cause side effects through the functions not passed with any argument. In such cases the function is called impure functions. When a functions depend variable function outside the definition block, never sure the functions will have the same every time it is called. அதாவது இந்த இம்பியூர் ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இம்பியூர் ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து பியூர் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸாக்டாக ரிசல்ட் தெரியும், ஆனால் இம்பியூர் ஃபங்க்ஷனை வந்து ரிசல்ட் எக்ஸாக்டாக தெரியாது. ஏன் அப்படின்னா அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இதில் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷனில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட்டு, ரேண்டம் நம்பர். ரேண்டம் நம்பர், லெட் அப்படின்னா கீவேர்டு, சிறப்பு சொல். ரேண்டம் நம்பர் அப்படின்னா நம்பர்லாம் மாறி மாறி இருக்கும், ஒரு ஆர்டராக இல்லாமல் கலந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. லெட் அப்படிங்கிறது கீவேர்டு, ஏங்கிறது வேரியபிள். வேரியபிள்னால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறேன், பேராமீட்டர்னு சொல்லியிருக்கிறேன். பேராமீட்டர்னால் அளபொருட்கள்.
தமிழ் மீடியம் கவனிங்க. ஏ அப்படிங்கிறது மாறி. அந்த மாறி நான் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா பேராமீட்டர். பேராமீட்டர் அப்படின்னா அளபுருக்கள். ரேண்டம் அப்படின்னா செயலுறுப்புகள், ஆர்குமெண்ட். அடுத்தது இஃப் கண்டிஷன் என்ன, ஏ லெஸ் தேன் ஏ கிரேட்டர் தேன் 10. ஏ கிரேட்டர் தேன் 10 இருந்தால் ஏவை ரிட்டர்ன் பண்ணும். இதுவே ஏ கிரேட்டர் தேன் 10 வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏ ரிட்டர்ன் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸில் இருக்கிற 10 ரிட்டர்ன் பண்ணும். இதில் சொல்லியிருக்காங்க ஹென்ஸ் த ஃபங்க்ஷன் ரேண்டம் இஸ் இம்பியூர் as it not sure will the result will call the function. ரேண்டம்ங்கிறது இம்பியூர் ஃபங்க்ஷன் தான். இதில் வந்து ரிசல்ட் வந்து ஷூராக இப்படி தான் இருக்குன்னு நம்மளால் என்ன முடியாது, சொல்ல முடியாது. இதுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இருக்குல்ல, நம்ம கம்ப்யூட்டரில் ஃபங்க்ஷன் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா கார்னரில் டைமும் டேட்டும் ஓடிட்டே இருக்கும். அந்த டைமும் டேட்டுங்கிறது ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே அதே தான். ஆனால் அந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், செகண்டுக்கு செகண்டு, டே டு டே என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டே இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். டைம் இப்போ ஒன்று இருக்கும், ஒரு நிமிஷம் கழிச்சு ஒன்று இருக்கும். அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்பியூர் ஃபங்க்ஷன். இதோட ரிசல்ட் வந்து எக்ஸாக்டாக இதுன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. எக்ஸாக்டாக ரிசல்ட்டு இதுதான் அப்படின்னு சேஞ்சே ஆகாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் பியூர் ஃபங்க்ஷன். ஆனால் இம்பியூர் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண முடியாது, ரிசல்ட் இதுதான் இருக்குன்னு கணிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது சைடு எஃபெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இம்பியூர் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்குது. இந்த பேராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த இம்பியூர் ஃபங்க்ஷனில் வர சைடு எஃபெக்ட் வந்து ஒரு பேட் திங், இது வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னது, ஒரு சில டைம் இது என்னது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் இந்த ஃபங்க்ஷனில் அவுட் சைடில் வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறாங்க, மாடிஃபை பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் குரூப் சைடு எஃபெக்ட் மாடிஃபை த வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். லெட்டுங்கிறது கீவேர்டு, y ஈக்குவல் டு 0, ஒய்ங்கிறது வேரியபிள் மாறி, ஈக்குவல் டு 0ங்கிறது வேல்யூ மதிப்பு. ஒய்ங்கிற வேரியபிளுக்கு 0ங்கிற மதிப்பு இருக்குது. y அப்படிங்கிறதுக்கு வேரியபிள்னு சொல்ல வேண்டாம், பேராமீட்டர்னு சொல்லுங்கள். அதாவது பேராமீட்டர்னு சொல்லுங்கள். 0 அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்டு. அதாவது ஒய்ங்கிறது அளபுருக்கள், 0ங்கிறது செயலுறுப்புகள். இன்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா டைப். இன்ட் அப்படின்னா டேட்டா டைப்பு. ஐஎன்சி அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேமு. மறுபடியும் இன்ட்டோட வேல்யூ எக்ஸு. இந்த எபோ எக்ஸாம்பிளில் வேல்யூ ஆஃப் ஒய் கெட் சேஞ்ச் இன்சைட் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ் டியூ டு த ரிசல்ட் வில் சேஞ்ச் ஈச் டைம். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், ஒய்க்கு 0ன்னு கொடுத்துட்டான். 0 y ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஒய்க்கு 0ன்னு கொடுத்துட்டான், ப்ளஸ் எக்ஸுக்கு நம்ம எந்த வேரியபிளுமே எக்ஸுக்கு அவன் எதுவுமே கொடுக்கல. பாருங்கள், the side effect of the inc function changing the data external visible variable y. As you can see, sometimes side effects quite easy to spot. Some of them may strictly a good sign to our function impure has side effect. It does not take any argument, does not return any value. நம்ம ஒய்க்கு வேல்யூ அவன் 0ன்னு கொடுத்துட்டான், எக்ஸுக்கு அவன் எதுவுமே கொடுக்கல. அதனால் இது எதுவுமே என்ன பண்ணாது, ரிட்டர்ன் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா, எதையுமே திருப்பி அனுப்பாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் முடிஞ்சுது. இதுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன். பியூர் ஃபங்க்ஷன்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பியூர் ஃபங்க்ஷன்னா the return value of pure function slowly depend of argument passed. அதாவது return value of the pure functions எதை டிபெண்ட் பண்ண, ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி தான், ஆர்குமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனால்
இம்பியூர் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆர்குமெண்ட் பாஸ்டு, ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி இருக்காது. ரெண்டாவது, இதில் சைடு எஃபெக்ட் இருக்காது. பியூர் ஃபங்க்ஷனில், இம்பியூர் ஃபங்க்ஷனில் சைடு எஃபெக்ட் இருக்கும். பியூர் ஃபங்க்ஷனில் மாடிஃபை பண்ண முடியாது, ஆனால் இம்பியூர் ஃபங்க்ஷனில் மாடிஃபை பண்ணலாம்.